ஃபஸ்ட்டு வந்து கல்வியில் வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, பிரைவேட் ஸ்கூல் வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். பாத்ரூம் ஆகட்டும், உள்ள இருக்கிற ஃபெசிலிட்டி ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஓரளவுக்கு ஃபெசிலிட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 100ல் 50% இருக்குது, 50% இல்லை, 60% இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுமே ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு சின்ன சின்ன, அதாவது சிட்டிக்குள்ளே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஓகே, சிட்டிக்கு வெளியே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல், அது கிராமத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஓரளவுக்கு மோசமாக தாங்க இருக்குது. ஒன்றுமே இல்லை, நம்ம அதை கொஞ்சம் சரி செய்யலாம். ஏன்னா வந்து பிரைவேட் டீச்சருக்கும் கவர்மெண்ட் டீச்சருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பிரைவேட்டில் வந்து அவங்க ரிசல்ட் தரணும், அவங்களுடைய பர்சன்டேஜ் காமிக்கணும், அப்போ தான் அவங்க வந்து சீட் கிடைக்கும், அப்போ தான் வந்து மக்கள் வந்து பசங்க வந்து நம்பி சேர்ப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி கிடையாது. நீ படிச்சானா படிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் கவர்மெண்ட் டீச்சருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் டீச்சர் வந்து நல்லா தான் சொல்லித்தராங்க, அதில் எந்த அளவுக்கு வரையும் இல்லை. ஆனால் ஒரு சில கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படி இருக்கலாம், பட் இருந்தாலும் எல்லாருமே அப்படி கிடையாது. ஏன்னா நான் படிக்கும்போதெல்லாம் நல்ல டீச்சர்ஸாக இருந்தாங்க, அதனால் எங்களால் ஓரளவுக்கு மார்க்கும் எடுக்க முடியுது. பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்லாம் அப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இருக்காங்க, பட் இருந்தாலும் பசங்க வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க. அப்போ இருக்கிற பசங்களுக்கு இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஓரளவுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ வந்து என்னன்னா டீச்சருக்கு பயந்து நாங்கள் இருப்போம், இப்போ வந்து எங்களுக்கு பயந்து டீச்சர் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு வந்து மாறி போச்சு.